பார்த்தாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் NXN ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ இது. இந்த வீடியோ டெட்லிஃப்ட் 180 போட்டு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். வீடியோவோட எண்டு வரைக்கும் இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட்டு கால் வந்து 100 kg சேலஞ்ச். 100 kg கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம போட்டிருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, எனக்கே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு காலே 3 பேருமே 100 போட்டு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் ஜிம் கோச் இல்லையா, எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க 150 போட சொல்லி. நான் என்ன பண்ணிட்டேன்னா 170 போட சொன்னேன். சரிலாம் சேர்த்து 170 போட்டுருங்க, நான் போட்டு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு கால் அப்படின்னு. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல 170 நான் போட்டுருவேனான்னு சொல்லி. பாரெல்லாம் எடுத்து போட்டுட்டு ரெடியாக இருக்கோம். எல்லாம் அவளோட இருக்காங்க. 170 போட்டுருவோண்ணா கண்டிப்பாக. ப்ரோ வேறு கேட்குறாரு, ப்ரோ நான் வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 150 போடுங்க, நான் அப்புறம் எக்ஸ்ட்ரா கேஜி ஆட் பண்ணுறேன், அப்புறம் போடலாம் அப்படின்னு. இல்லை ப்ரோ அதெல்லாம் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளேட்ஸ்லாம் மாட்ட சொல்லிட்டேன். பிளேட்ஸ்லாம் தேடி மாட்டிகிட்டு இருக்கோம். பார்பிளோட வெயிட் வந்துட்டு 20 kg. பிளேட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா மாட்டியாச்சு. என்னோடய பாடி வெயிட் வந்துட்டு 70. ஸோ 70லேருந்து 2 மடங்கு அப்படின்னா ஒரு 140 கிலோ நான் போடலாம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு காலே நான் ஒரு 170 போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஸோ பசங்களாம் வேறு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துட்டு பாட்டெலாம் போட்டுட்டு வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி 170 நம்ம கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி வந்து பெட்லாம் மாட்டிட்டேன். ஐயோ, நான் வேறு 170 போட்டு எனக்கு தலை வேறு சுற்றுது. இருந்தாலும் சாங் வேறு பிஜிஎம் போட்டுட்டாங்களா, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் இப்போ சேர்த்து வந்துட்டு 10 ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ 170லேருந்து 180 ஆகிடுச்சு. ஆஹா, 180 போட முடியுமான்னு தெரில, பட் போடுவோம். ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆட் பண்ண சொல்லிட்டேன். டோட்டல் வெயிட் வந்துட்டு இப்போ 180 கிலோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு கைடன்ஸோட கோச்சோட ட்ரெயின் பண்ணுங்கள். எல்லோரும் எடுத்தோம் கவுத்தோம் சொல்லிட்டு பண்ணிடாதீங்க. ஃபைனலி பெல்ட் எடுத்து மாட்டிட்டு போட்டுடலாம் அப்படின்னு வந்து நின்றுட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்குது, பேக் இன்ஜுரி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரேயர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு பார்பில் தொட்டு கும்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். இருந்தாலும் லைட்டாக ஒரு ஃபியர் இருக்குது. ஓகே 180 போட்டுற முடியுமா அப்படின்னு. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நான் கொஞ்சம் கையை தொடச்சிருக்கணும். என்னோடய வேர்வை கையில் இருந்ததுனால லிஃப்ட் பண்ணிவிட்டு நான் நிமிர முடியாமல் என்னோடய கை கிரிப் அவுட் ஆகி பார்பிள் விழுந்துருச்சு. ஒரு 180 கிலோ பார்பிள் கீழே விழுந்தால் என்ன வைப்ரேஷன் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கையும் நல்லா வலி, அங்கங்கே ஜாயிண்ட். ஸோ என்னால் சுத்தமாக முடியல. ப்ரோ இப்போ பாருங்கள், ட்ரை பண்ணுறாரு. அந்த 180 கிலோவை லைட்டாக கூட ஒரு மூமெண்ட் கூட இல்லைங்க.
ஒரு லைட்டாக கூட அவரால் அசைக்க முடியல. ஒரு 120 கிலோ தூக்கணும் ஒரு பர்சன், அவரால் ஒரு 180 கிலோ அசைக்க முடியல. ரீசன் என்னென்னா 180 கிலோ எவ்வளோ பெரிய வெயிட்னா ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டும் ட்ரை பண்ணுறான், ஓகே நான் ட்ரை பண்ணுறேன்னு. அவனால் அதை லைட்டாக கூட அசைக்க முடியல, அந்த இருக்கிற இடத்த விட்டு கூட அசைக்க முடியல. ஸோ வச்சுட்டான். நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரைக்கு திருப்பி ரெடி ஆகிட்டோம், பெல்ட் மாட்டியாச்சு. 180 ஃபைனலாக அச்சீவ் பண்ணால் தான் நான் விடுவேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தேன். என்னை வார்ன் பண்ணாங்க. பட் நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸில் ஜிம் மேலே உள்ள அந்த சைக்கோ தனத்தினால வந்து நின்றுட்டாங்க பார்பிள் மேலே. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃபைனலி அச்சீவ் மை சேலஞ்ச். 180 கிலோவை தூக்கியாச்சு. பட் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறதில்ல. நீங்கள் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் 200 kg 200 கிலோ நான் டெட்லிஃப்ட் போடுறதா சேலஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால், ஒரு ஆள் கமெண்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக நான் 200 கிலோ போடுறேன். இப்போ டெட்லிஃப்ட் எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிற ஃபார்ம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் நான் இப்போ பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு பெண்ட் ஆகிட்டு அந்த பார்பிளோட நம்ம லெக் நல்லா ஒட்டி இருக்கணும். ஒட்டி கரெக்டாக லிஃப்ட் பண்ணோன்னா நம்மளால் லிஃப்ட் பண்ணிட முடியும். பட் இங்கே அவனால் லிஃப்ட் பண்ணிட்டான், அப் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு நான் அதை ட்ரெயின் பண்ணி காமிச்சேன் எப்படி லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபைனலி இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். கம்மிங் வீக்ஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக நான் வீடியோ தரேன். என்னோடய சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ தரேன். தேங்க்யூ, பை.